இப்போது வந்து செய்ய போகிறது வந்து வீர ரச பதக்கம். இந்த வீர ரச பதக்கம் வந்து கேன்சர் கட்டிகளில் இருந்து மூலம், பௌத்திரம், கலலை, கட்டி எல்லாத்தையும் கரைக்கக்கூடியது. நல்லா வேலை செய்யக்கூடிய மருந்து இது. இதில் வீரம் வந்து 20 கிராம், ரசம் 20 கிராம். வீரம் 20 கிராம், ரசம் 20 கிராம். சுத்தி செய்த ரசம், சுத்தி செய்த வீரம், ரெண்டு சுத்தி செய்தது. இது ரெண்டையும் அரைச்சி வில்ல தட்டி காய வச்சு ஒரு பதங்கப்பானையில் கீழே ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு களையத்தில் வச்சு மேலே ஒரு களையை மூடி சீலமண் நல்லா பண்ணி 9 மணி நேரம் எரித்து எடுக்கணும். விளக்கு தறி போட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு விளக்கு, 2 மணி நேரம் கழித்து 2 விளக்கு, 3 மணி நேரம் கழித்து 3 விளக்கு, இப்படி 5 விளக்கு போட்டு எடுக்கணும். 5 விளக்கு போட்டு எடுத்து 9 மணி நேரம் எரிக்கணும். எரித்து இந்த பதங்க மேலே ஏறும், அதை வலித்து எடுக்கணும். அது வந்து விளக்கெண்ணெயில் கொடுக்கக்கூடிய மருந்து, நல்ல வேலை செய்யக்கூடிய மருந்து. நண்பர் ஒருவர் சொன்னார், அதாவது சங்ககிரி மனோகரன் அவர்கள், வைத்தியர் மனோகரன் அவர்கள் சொன்னாங்க, அந்த மருந்தை செஞ்சு பார்க்கலான்னு ஆர்வமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இப்போ வந்து முதல்ல வீரத்தை அரைக்கிறேன். கல்வத்தில் 20 கிராம் வீரத்தை அரைக்கிறேன். இப்போ வீரத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து ரசம் ஊற்றி அரைக்கிறேன். இப்போது வீரமும் ரசமும் நன்றாக உறவாகிறது. ரசமும் வீரமும் சேர்த்து அரைக்கும் பொழுது 2 அல்லது 3 சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கொண்டு அரைத்தால் அரவையும் எளிதாக இருக்கும், உள்ளை தட்டவும் வசதியாக இருக்கும். இப்போது 1 மணி நேரத்துக்கு மேலே அரவை அரைச்சாச்சு. இப்போ இதை வலித்து வில்ல தட்டி காய வைக்கணும். அரைத்து முடித்ததும் அதை வலித்து உருட்டி நன்றாக சமமாக இருக்கும்படி வில்லை தட்டி கொள்ள வேண்டும். பிறகு காய வைக்க வேண்டும். ஒரே மாதிரி 2 சட்டி, அதில் வந்து வாய் வந்து தரையில் வந்து தேய்ச்சி சமமட்டமாக்கப்பட்டது. இப்படி இணைச்சோம்னா எந்த கேப் இருக்காது, அந்த அளவுக்கு செஞ்சு உள்ளே வந்து குப்பைமேனி சாறு விட்டு பூசி காய வச்சுருக்கு. ஒரு 4 முறை பூசி காய வச்சுருக்கு. இப்போ இந்த வீர ரச அரைச்சி ஒரு வில்லை, இந்த வில்லையை வந்து ஒரு அகலில் இதை வந்து வைக்கிறோம். களையத்தின் வாய்க்கு களிமண் நன்றாக இடைவெளி இல்லாமல் பூசி அதன் பிறகு துணி சீலமண் செய்வதற்கு துணியை தயார் செய்யப்படுகிறது. ரிப்பன் போல் துணியை கிழித்து, நீளமான துணியை கிழித்து களிமண்ணில் நன்றாக முக்கி விசறி அதை களையத்தின் வாய்களுக்கு இடையே சுற்றி நன்றாக அழுத்தி சுற்றி களிமண்ணை பூசி சுற்றி
சீலமன் செய்ய வேண்டும். சீலமன் நல்லா வலுவாக 7 சீலமன் பண்ணியிருக்கு. உள்ளே வந்து ரசமும் வீரமும் சேர்த்து அரைத்து உள்ளே இருக்குது. மேலே சட்டி மூடி சீலமன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எரிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் விளக்கு வந்து ஒரு விளக்கு வச்சு ஒரு மணி நேரமும், அப்புறம் 2 விளக்கு வச்சு 2 மணி நேரமும் இப்படி கூடிக்கிட்டே போகும். மொத்தம் 9 மணி நேரம் எரிப்பு. அதுக்காண்டி 5 திரிகள் எடுத்து வச்சுருக்கோம் ஒவ்வொரு விளக்காக போடுறதுக்கு. அந்த விளக்கு போடுறதுக்குரிய இப்போ விளக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து சுத்தமான விளக்கெண்ணெய், அக்மார்க் விளக்கெண்ணெய். இதை இனி இப்போ அடுப்பில் வந்து அதை சென்டர் பண்ணி ஒரு விளக்கு வச்சாச்சு. இந்த விளக்கு 1 மணி நேரம் எரியணும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 திரி அது 1 மணி நேரம் எரியணும். அப்படியே ஒவ்வொரு மணி நேரமும் கூட்டிகிட்டு 5 திரி மொத்தம். 5 திரி முடிஞ்சதுக்கப்புறம் 4 மணி நேரம் தொடர்ந்து 5 திரி எரியணும். அப்போ அந்த பதங்க மேலே ஏறி நிற்கும். மறுநாள் காலையில் அதை வந்து சுரண்டி எடுக்கணும். இப்போது 3 திரி போடப்பட்டுள்ளது. கலயத்தின் மீது ஒரு துணியை சுற்றி அதில் நீர் ஊற்றப்படுகிறது. இப்போது 4 திரி போட்டு 1 மணி நேரம் எரிக்கப்படுகிறது. இப்பொழுது 9 மணி நேரத்துக்கு மேலாக எரித்து முடித்தாகிவிட்டது. இப்போ எரிப்பு முடிந்து விட்டது. 9 மணி நேரம் முடிந்து இப்போது எரிப்பு முடிந்து விட்டது. இனி நாளை காலையில் அதை பிரிக்க வேண்டும். ஒரு நாள் ஆற விட்டு மறுநாள் பிரிக்க வேண்டும். இப்போது அந்த பதங்க பாத்திரத்தை எடுத்து பிரிக்கிறோம். பதங்கம் நல்லபடியாக வந்திருக்கிறது. வெள்ளை கலரில் பதங்கம் மேல் பாத்திரத்தில் ஒட்டியிருக்கிறது. அதை பிரஷ் கொண்டு அதை சுற்றமாக வலித்தெடுக்க வேண்டும்.
கொஞ்சம் இந்த சூட்டில் ரசமும் கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கும். அந்த ரசத்தை தனியாக பிரிச்சிடணும். இந்த பதங்கத்தை வந்து அரிசி எடை விளக்கெண்ணெயில் குழப்பி கொடுத்தா மூளை பவுந்திரம், கட்டிகள், கேன்சர் கட்டி வரைக்கும் கொடுக்கலாம். 5 நாள் மட்டும் கொடுக்கணும். இதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பத்தியமாக இருக்கணும். பருப்பு சாதம், பால் சாதம், கஞ்சி, இட்லி உரப்பு இல்லாமல், தேங்காய் சட்னி இல்லாமல் உரப்பு இல்லாமல் சாப்பிடணும். சாப்பிட்டா ஒரு 5 நாள் கொடுத்தாலே போதுமானது. எல்லா கட்டிகளையும் கரைச்சி கொண்டு வந்துடும். இது ஒரு நல்ல அபூர்வமான மருந்து. இந்த மருந்தை வந்து திரு சங்ககிரி மனோகரன் அவர்கள் எனக்கு சொன்னாங்க செய்ய சொல்லி. அதை நான் செஞ்சு பார்த்தேன். நல்ல முறையில் வந்துருச்சு. டீ சட்டியில் கொஞ்சம் ரசம் இருக்கும். அந்த ரசத்தை வந்து தனியாக எடுத்துடணும். அதை பிரித்து எடுத்துக்கணும். அது நல்லா பக்குவமாக பார்த்து நுணுக்கமாக எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம். இந்த மருந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இந்த மருந்தை நீங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த மருந்து செய்வதற்கு முக்கிய குறிப்புகளை கொடுத்தவர் திரு சங்ககிரி மனோகரன் அவர்கள். அதற்கு அனுபவம் செய்முறைகளை கொடுத்தவர் திரு லண்டன் செந்தில்குமார் அவர்கள். நன்றி, வணக்கம்.